என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களிலே தேவனாகிய கர்த்தர் மோசேயை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி. குறிப்பாக அந்த என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். பொதுவாக நாம் நம்முடைய வீட்டில் தேவன் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா? கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்முடைய வீட்டில் நாம் தேவன் இருக்கணும்னு நினைப்போம். இன்னொரு விஷயம், நம்முடைய வீடுகளில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். அதில் மாற்று கருத்து இல்லை. பல நேரங்களில் நம்ம அப்படி தான், நம்ம கூட பழகிறவங்க எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். அது நம்முடைய வீட்டில் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார், அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் நமக்கு உதவிகளை செய்கிறார், எல்லாம் இருக்குது. நாம் சாட்சி கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் எங்களுக்கு இப்படி செய்தார், அப்படி செய்தார், உண்மை உள்ளவராக இருந்தார். ஆண்டவரை பற்றி நிறைய சாட்சி கொடுக்குறோம். நம்ம அத்தனை பேர்கிட்டையுமே ஆண்டவரை பற்றி சாட்சி இருக்குது. எல்லாருக்கிட்டையும் ஒருத்தர் விடாமல் ஆண்டவரை பற்றி நம்ம சாட்சி கொடுப்போம். கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வேற ஒரு சாட்சி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் ஒருத்தனை கொடுத்து சாட்சி கொடுக்குறார். கர்த்தர் கூட கொடுக்குற சாட்சியில் நிறைய இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உதாரணமாக தாவீதை குறித்து சாட்சி கொடுக்குறார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். தானியேலை குறித்து சாட்சி கொடுக்குறார், என் பிரியமான புருஷனாகிய தானியேலே. ஆண்டவர் அநேகரை குறித்து சாட்சி கொடுக்குறார். ஆனால் இந்த சாட்சியில் ஒரு வித்தியாசம் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு இருக்குது. இந்த வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படிங்கிறத குறித்து நம்ம பின்னாடி இதே செய்தியில் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதோடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏன் இப்படி ஒரு சாட்சியை கர்த்தர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம். என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டால், மிரியாமும் அப்புறம் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசுகிறார்கள். இதில் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஒரு விஷயத்தை வேதத்தில் கொடுக்குறாருன்னா அதுக்கு பின்னாடி தேவனுடையதான மகத்துவம் இருக்கும், அல்லது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கும், அல்லது நாம் அதன்படி வாழ வேண்டியிருக்கும். ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் அது பைபிளில் இருக்குது. வெறும் கதையாகவோ படிச்சுட்டு போகிறதுக்கோ கர்த்தர் நமக்கு தரல. அதுக்கு பின்னாடி காடோடைய மிக முக்கியமான ஒரு திட்டம் இருக்கும். இப்போது இதனுடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மிரியாமும் ஆரோனும் மோசேயை குறித்து பேசுகிறாங்க. எதனால், என்ன பேசுகிறாங்க, என்ன விஷயத்துக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறதா இங்கே ரொம்ப முக்கியம். அந்த 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. இப்போ இந்த ஸ்திரீயின் நிமித்தம் ஏன் அவனுக்கு விரோதமாக பேசினார்கள்? இது வேதபாடம் மாதிரி இருக்கும், கவனிச்சுட்டே வாங்க. இந்த மோசே எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை விவாகம் பண்ணினபடியால் அப்படின்னு இருக்கு. நிறைய பேருடையதான ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசே செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேருடைய கருத்து. அதாவது ஏற்கனவே அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. யார் இருக்கா? மோசையுடைய மனைவி பேர் ஞாபகம் இருக்கா? சரி, நல்ல வேலை. நான் அன்றைக்கி ஒருத்தர் கேட்கும்போது மிஸ்ஸஸ் மோசேன்னாங்க. சரியா, ஈஸியான வேர்டாக போச்சு, வேலை முடிஞ்சிச்சு இல்லை. அந்த அம்மா பேர் என்ன? சிஃபோராள். சிஃபோராள் எந்த ஊருக்காரங்க? மீதியான் தேசத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு இருக்கு. இப்போது இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், மோசே எத்தியோப்பிய தேச ஸ்திரீயை விவாகம் பண்ணிட்டாரு அப்படின்னு இருக்கு. நிறைய பேருடைய கூற்று என்னென்னா, மோசே 2வது திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. உண்மையா அப்படின்னு கேட்டு அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடுவோம் இங்கே. ஏன்னா உங்களுக்கும் சில நேரத்தில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க மோசே 2வது மேரேஜ் பண்ணிட்டாரு. ஏன்னா முதல் மனைவி பேர் சிப்போரால், அவங்க மீதியான் தேசத்தை சார்ந்தவங்க அப்படின்னு இருக்குது. உண்மையிலேயே அவர் 2வது மேரேஜ் பண்ணாரானா? இல்லை, 2வது மேரேஜ் பண்ணல. இதுக்கு இன்னொரு விளக்கம் கூட ஒருத்தர் கொடுக்குறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளேவியஸ் ஜோசபஸ் அப்படின்னு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் இருக்கார். ஆர்கியாலஜிஸ்ட்னா அகழ்வாராய்ச்சிக்காரர். அவர் தான் ஃபாதர் ஆஃப் த ஆர்கியாலஜின்னு சொல்லுவாங்க. ஆர்கியாலஜிக்கெல்லாம் அவர் தான் ஆரம்பத்தில் இருந்தவர். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இயேசு காலத்துக்கு கொஞ்சம் கிபி 40க்கு அப்புறம் இருந்தவர். யூதர், இஸ்ரவேலிலே இருந்தவர். அதனால் இவரை பற்றி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது இந்த ஃபாதர் ஆஃப் த ஆர்கியாலஜியாக இருக்க ஃப்ளேவியஸ் ஜோசபஸ், அவருடைய புக்கில் அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு கேட்டால், மீதியானியர்கள் போய் எத்தியோப்பியாவில் ஒரு சண்டை போட்ட போது அங்கிருந்த ஸ்திரீகளை எல்லாம் அவங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்படி வந்த ஒரு ஸ்திரீ தான் இந்த சிஃபோராள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது உண்மையானா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் இந்த ஃப்ளேவியஸ் ஜோசபஸ் கிட்டத்தட்ட 2000 வருஷம் கழிச்சு இருக்கிறார் மோசே காலத்தை விட. அதுவும் உண்மையா அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. ஸோ இது மோசே 2 கல்யாணம் பண்ணாரா, என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா, அந்த ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. வாசிங்க, 12ஆம் அதிகாரம் என்னாகமத்தின் புஸ்தகம் 1வது வசனத்தை வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. குஷனைட் உமன் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக அதுதான் கரெக்டு. என்கேஜேவிலே என்னமோ குஷனைட் உமன் தான் இருக்குது. குஷனைட் உமன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, நிம்ரோத்துடையதான பரம்பரில் கூஷின் குமாரன் ஆகிய அந்த பிரிவை சார்ந்தவங்க இவங்க. நிம்ரோத் யாருன்னா கானான், அவருடையதான பிரிவில் வரக்கூடியவங்க. இவங்க எங்கே குடியிருக்கிறாங்கன்னா மீதியான் தேசத்தில் குடியிருக்கிறாங்க. நான் இந்த விளக்கத்தை ஏன் கொடுக்குறேன்னா, நிறைய பேர்
மோசேக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அந்த விளக்கத்தை கொடுக்குறேன். அதுக்கு பின்னாடி மிரியாம் விஷயமும் இருக்கு. அதுக்கு தான் அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கூஷனைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கூஷ் பரம்பரையிலிருந்து வரக்கூடியவங்க. இவங்க எல்லோருமே மீதியான் தேசத்துல குடியிருக்கக்கூடியவர்கள். இவர்கள் வந்து எத்தியோப்பியா, இப்ப இருக்க எத்தியோப்பியா கிடையாது, அது வேற எத்தியோப்பியா. பைபிள்ல உள்ள எத்தியோப்பியா வேற, இப்ப இருக்கிற எத்தியோப்பியா வேற. நீங்க இன்னைக்குள்ள எத்தியோப்பியா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அங்க இருக்கக்கூடியதான ஒரு பெண், அவங்க வந்து இங்க குடியிருக்கிறாங்க மீதியான் தேசத்துல. ஸோ அவங்களைத்தான் மோசே என்ன பண்ணியிருக்கிறாரு, திருமணம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அந்த மீதியான் தேசத்தில் இருக்கக்கூடியதான ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீ இவங்க. அதான் அங்க விஷயமே. ஏன் இவங்களை மீதியார்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நாம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ஆனால் வெளியே போனால் இந்தியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓவராலாக சொல்லும் போது இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி. இன்னும் கூட ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நீங்கள் யோசித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் மொர்தெகாயை குறித்து ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படும். 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. அப்பொழுது சூசான் அரமனையிலே பென்யமீனியனாகிய கீச்சின் குமாரன் சீமையினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். ஆனால் அவன் யாருன்னு ஆரம்பத்தில் ஆரம்பிக்குது, பென்யமீனாக. பென்யமீன் என்பது வேற கோத்திரம், யூதன் என்பது வேற கோத்திரம். 12 கோத்திரத்தில் 4வது கோத்திரம் தான் யூதா கோத்திரம், கடைசி கோத்திரம் தான் பென்யமீன். ரெண்டும் வெவ்வேறு கோத்திரம். ஆனால் இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது, பென்யமீனாகிய ஒரு யூதன் இருந்தான் அப்படின்னு இருக்கு. அப்போ யூதனா பென்யமீனா? மொர்தெகாய் யூத பிரிவை சார்ந்தவனா அல்லது பெஞ்சமின் பிரிவை சார்ந்தவனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு உள்ள அந்த சாம்ராஜ்யத்தில், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் இஸ்ரவேலர்கள் அத்தனை பேருமே யூதர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். எல்லாருமே யூதர்கள் தான் மொத்தமாக சொன்னாங்க. இப்போ இஸ்ரவேலர்கள் நம்ம சொல்கிறோம்ல, அத்தனை பேர் நம்ம என்ன தான் சொல்கிறோம், இஸ்ரேல் இருக்கிறவங்களாம் யூதர்கள் தான் சொல்கிறோம். ஆனால் 12 ட்ரைப் அங்கே இருக்கு. அதே மாதிரி மொர்தெகாயும் அன்னைக்கு எல்லாரும் யூதர்கள் தான் சொன்னாங்க மொத்த பேருக்கும். ஆனால் அவன் அதில் என்னவா இருக்கான், பென்யமின் கோத்திரத்தனா இருக்கான். அதே மாதிரி தான் மீதியான் தேசத்தில் இருக்கக்கூடிய எத்தியோப்பிய ஸ்திரீ. ஏன் இது இவ்வளோ பர்டிகுலராக பேசப்படுது, ஏன் மிரியாமும் ஆரோனும் உட்காந்து இதை பேசுகிறாங்கன்னா, இந்த அம்மா வந்து கருப்பினத்தை சார்ந்தவங்க. எத்தியோப்பியன்ஸ் உங்களுக்கு தெரியும், கருப்பினத்தை சார்ந்தவங்க. இஸ்ரவேலர்கள் வேற இனம். 2வது குறிப்பாக என்ன சொல்லணும்னா, இவங்க வந்து புறஜாதியார். இவங்க யாரு, தேவனை அறியாத புறஜாதியார். இவர் போய் என்ன பண்றாரு, 40 வருஷம் மீதியான் தேசத்தில் இருக்கும்பொழுது புறஜாதி ஸ்திரியை கல்யாணம் பண்ணி கொண்டாண்டார். அதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மோசே வந்து கர்த்தரோடு கூட பேசி கர்த்தர்கிட்ட வந்து வார்த்தையை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒருத்தன் ஓய்வு நாளில் போய் சொல்லி பொறுக்கிடுவான். இவனை என்ன பண்ணலான்னு கேட்பாங்க, கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் பாரு. மறுநாள் கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்லுவார். இப்போ இவர் கர்த்தரோட கொடுக்குற ரிலேஷன்ஷிப் இதை பார்க்கும் பொழுது, முதலாவதாக இதை பார்க்கும் பொழுது மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் என்ன வருது, ஒரு பொறாமை வருகிறது. என்னடா இவன் எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்கிறான், கர்த்தரோட கிட்ட போய் கேட்குறேன், கர்த்தர்கிட்ட போய் கேட்குறேன் அப்படிங்கிறானே. அப்படி பொறாமை வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, அதே இடத்துல அவங்க திருப்பி சொல்கிறாங்க, கர்த்தர் எங்களோடு கூட பேசவில்லையா? அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசினதில்லையோ என்றார்கள். ஆரோனும் யாரும் பேசுறது, மிரியாம் எங்க செங்கடலை கடந்து பிறந்து வந்த பிறகு அவங்க ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாங்க. அதில் நிறைய காரியங்கள் பேசுவாங்க. மிரியாமும் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் மிரியாமு கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, மோசையோடைய அக்கா. இவங்க தான் அந்த தண்ணியில் கொண்டு போய் பிள்ளையை விட்ட போது, நாணல் இதில் விட்ட போது, அப்புறம் அந்த பார்வன் குமாரத்தி கிட்ட போய் பேசினது எல்லாமே யார் தான், மிரியாம். இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன தோணுதுன்னா, நான் பார்த்து வளர்ந்த பையன், நான் பார்த்து தூக்கி விட்டேன், இன்னைக்கு இவன் நமக்கு மேலே எங்கே வந்து நிற்கிறான், மினிஸ்ட்ரியில் வந்து நிற்கிறான். இவன் போய் இன்னைக்கு ஆண்டோட்ட கேட்டால் ஆண்டோட்ட சொல்கிறேங்கிறான். இதை கேட்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டத்துக்கு என்ன உண்டாகுது, ஒரு ஜெலஸ், ஒரு பொறாமை உண்டாகிறது. இது ஊழியத்தின் பாதையிலே அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுக்கு நடக்கும். யாருக்கு நடக்கும், கர்த்தரோடு கூட உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு இது நடக்கும். நீங்கள் கர்த்தரோடு கூட உண்மையாக நடக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, சில நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார், உங்களை விட கீழே மேலே இருக்கிறவங்களுக்கு உங்களை மேலே கொண்டு போவார், தலைமைக்கு கொண்டு போவார், அல்லது உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது கீழே இருக்கிறவனால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அதை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணாவிட்டால், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அது உங்களுக்கு தான் பாடு, உங்களுக்கு தான் பிரச்சனை. பல நேரத்தில் இதான் நடக்கும். ஒரு ரொம்ப நல்ல உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யோசுவாவும் காலேபும் கானான் தேசத்துக்கு போகிற காலத்தில் ஒன்றா போவாங்க. 2 பேரும் 12 பேரில் அவனும். திரும்பி வரும்பொழுது காலேப் தான் பேசுவார். என் தாசனாகிய காலேபோ வேறாவி உடையவன் அப்படிம்பாரு, விசேஷித்தாவி உடையவன். அப்படி இருந்த ஒரு ஆள். ஆனால் கர்த்தர் யாரை சூஸ் பண்ணுறார், மோசேக்கு அப்புறம் யோசுவாவை சூஸ் பண்ணுறார். காலம் போயிருச்சு, கடைசி காலம் ஆயிடுச்சு. இப்போ மலை தேசத்தை பிடிக்கணும்னு ஒரு பிரச்சனை வரும்போது அதுதான் காலேபுடைய டிசைபிள்ஷிப். வரும்பொழுது காலேப் சொல்கிற வார்த்தை என்னன்னா, நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும், நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம், ஏப்பா இந்த மலை தேசத்தை பிடிக்கணும் அப்படின்னு ஒன்னே போய் பிடிங்கப்பா, இல்லை யோசுவா கேட்க வேண்டாமா, அது நம்மால் என் கூட வந்தாலும் நான் பார்த்துருந்த பையன், ஏன்னா அன்னைக்கெல்லாம் நான் அவனை விட நான் தான் ரொம்ப சீனியராக இருந்தாலும் அந்த வார்த்தையெல்லாம் அவர் யூஸ் பண்ண மாட்டார். இன்னும் கொஞ்சம் ஒரு படி பேர் நம்ம கொஞ்சம் சாஃப்ட்வேர் ஆளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பசங்களை அனுப்பி அப்பா கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இருக்காது. காலேபே போய் கேட்பான், நான் 80 வயதுள்ள இருக்கிறேன், நான் போய் இந்த மலை தேசத்தை பிடிக்கலாமான்னு. இதுதான் பெஸ்ட் டிசைபிள்ஷிப்புக்கான உதாரணம், சிஷ்யத்துவம். சில நேரங்களிலே கர்த்தர்
உங்களை விட சிறியவர்களுக்கு மேலே அவங்கள மேல கொண்டு வந்து உட்கார வைப்பார். வச்சுட்டாருன்னா அந்த தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது உங்களுடைய அவசியம். பைபிள்ல உள்ளதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ யோசிச்சு பாருங்க, திடீர்னு தாவீதை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு, அவன் 7 சகோதரர்களுக்கு மேல கொண்டு வந்து உட்கார வச்சிட்டார் ஆண்டவர், ராஜாவாக்கிட்டார். இப்போ என்ன பண்ணுவீங்க? உட்காந்து வேற வழியே கிடையாது, நீங்க தாவீதை ராஜாவை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். காரணம், கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ணிட்டார். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம், இவ யாரு, நம்முடைய பிராக்டிக்கல் விஷயத்தை பார்ப்போம். இந்த பிரச்சனை மரியாள்கிட்ட இருக்கும். அவங்க நேராக போய் கேட்பாங்க இயேசுகிட்ட, உம்முடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள். அவர் இப்போ அவங்களுக்கு பையன் கிடையாது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் தேவனுடைய குமாரன், அவர் மரியாளின் மைந்தன் கிடையாது அந்த இடத்துல. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தியேத்தர சபைக்கு எழுதும்போது தேவனுடைய குமாரன் சொல்லுகிறதாவதுன்னு இருக்கும். இந்த உயர்வை கட்டளையிடும் போது அதை அக்செப்ட் பண்ணக்கூடியதான மனநிலை வரணும். பல நேரத்தில் இங்கே தான் நம்ம மிஸ் ஆகிறோம். தாவீதின் சகோதரர்கள், தாவீது அவர் ராஜாவை மாற்றும் போது தாவீதின் சகோதரர் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இதே காரியத்தை பல நேரத்தில் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மளோட கீழே நான் சொல்லுவேன், ஏலியை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் இருக்கு. ஏலி நிறைய மிஸ்டேக்ஸ் ஏலிகிட்ட இருக்கு. ஆனால் ஒரு சில நல்ல குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்கும். அதில் ஒரு அற்புதமான குவாலிட்டி என்னன்னா, தன்னை தாண்டி கர்த்தர் யாருக்கிட்ட பேசுறாரு, சாமுவேல்கிட்ட பேசுறாரு. இவர் தான் பிரதான ஆசாரியன், ஆனால் அவர் இவருக்கு அசிஸ்டன்ட். தேவன் யார்கிட்ட பேசுறாரு, அசிஸ்டன்ட்ட பேசுறாரு. ஏலி சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் என்ன பேசினாரு என்கிட்ட சொல்லும் பாப்ல. நம்மளா தான் என்ன பண்ணிடுவோம் தெரியுமா, ஒரே போடா கர்த்தர் உங்ககிட்ட பேசலன்றோம். அது எப்படி என்ன தாண்டி கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார்? நான் இல்லாமல் கர்த்தர் எப்படி உங்ககிட்ட பேசுவார்? ஆண்டவர் சில நேரத்தில் யார்கிட்ட வேணாலும் பேசுவார். தீர்க்கதரிசிக்கு பதிலாக பேசாமல் ஆண்டவர் கழுதுகிட்டே பேசுறது பெட்டர்னு கழுதுகிட்ட பேசிட்டு இருப்பாரு. இப்போ தீர்க்கதரிசி கேட்க முடியுமா உங்ககிட்ட ஏன் பேசினார் ஆண்டவர்னு? இன்னைக்கு நாம் இந்த மனநிலையில் தான் இருக்கிறோம். அவ யாருங்க, அவருடைய உலக பிரகாரமான காரியத்தை பார்க்கிறோம். இவர்கிட்ட போய் கர்த்தர் பேசுவாரா? இவர் யாரு நமக்கு தெரியாதா? இவர் மாடு மேய்க்கிறவர், ஆடு மேய்க்கிறவர், இவர் படிப்பறிவு இல்லாதவர், என்ன வேணா இருக்கட்டும். கர்த்தர் ஒருத்தனை அபிஷேகம் பண்ணினால் அந்த அபிஷேகத்துக்கு கனம் கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஏன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார், அவ்வளவுதான். நம்ம அதுக்கு தாண்டி ஒன்றும் கேட்க வேண்டியதே இல்லையே, அவரே அபிஷேகம் பண்ணிட்டாரு. இங்க மிரியாம ஆரோனுடைய பிரச்சனை அதான். நம்ம பார்த்து வந்த ஆளு. ரெண்டாவது, இவங்களுக்குள்ள என்ன, நம்ம மட்டும் என்ன சாதாரண ஆளா? நம்மகிட்டயும் ப்ராபசி இருக்குது, நம்மளும் சொல்றோம், தீர்க்க தரிசனம் சொல்றோம். இதுதான் இன்னைக்கு உள்ளதான மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இதுக்கு இவங்க செஞ்ச 2வது வேலை என்ன தெரியுமா? இவங்களுக்குள்ள பொறாமை இருக்குது. கர்த்தர் இவனை தான் யூஸ் பண்றாரு, இவனை எடுத்து பயன்படுத்துறாருன்னு பார்த்த உடனே இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது, ஒரு கோபம் வருது. இவனை மட்டும் என்ன யூஸ் பண்றாரு, இவன் சும்மா ஓவரா போறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அதுக்கு அவங்க எடுக்கிற டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 1வது வசனம், மோசே எத்தியோப்பிய ஸ்திரீயை, இந்த விஷயம் பார்வோன்கிட்ட போய் பேசும்போது இவங்களுக்கு தெரியல. இந்த விஷயம் எகிப்திலிருந்து விடுதலையாகும் போது தெரியல. செங்கடலை கடந்து வந்த போது டான்ஸ் ஆடும் போது இந்த அம்மாவுக்கு தெரியல. மலை மேல போய் பிரச்சனை வரும்போது இந்த விஷயம் தெரியல. இந்த விஷயம் எப்ப தெரியுது, தன்னை விட கீழே இருக்கிறவன் அல்ல தான் கூட இருக்கிறவன் மேல போகும்போது அவங்ககிட்ட இருக்க பிரச்சனையை எடுக்கிறாங்க. இப்போ உலக பிரகாரமா பார்த்தா அது பிரச்சனை தான். இவர் என்ன பண்ணிட்டாரு, எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் பண்ணிட்டார், புறஜாதி ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டார். உலக பிரகாரமாக நியாய பிரமாணத்தின்படி அது தப்புனே வச்சுக்கோங்க, கரெக்ட் தான், அப்படிதான். ஆனா இன்னைக்கு உலகம் உங்ககிட்ட என்ன பேசுது, நீ உயர்த்தப்படும் போது, நீ ஆசீர்வதிக்கப்படும் போது, உன்னை பார்த்து ஒரு பொறாமை வரும்போது உங்ககிட்ட இருக்கிற குறையை எடுத்து பேசும். நாம் ஒரு குறையை எடுத்து பேசும்போது நமக்கு அது என்னங்க, என்னை பத்தி இப்படி பேசுறாங்க, நாமளும் அதுல மிஸ்டேக் உள்ளவங்களா இருக்கிறோம். நாம என்ன பண்றோம், யாரையாவது ஆசீர்வதிக்கிற போது பார்க்கும்போது அவங்ககிட்ட இருக்க சின்ன சின்ன குறைகள் அவங்ககிட்ட இருக்க பெரிய குறையாவே இருக்கட்டும், அது உங்களுக்கு தெரியுது. தெரிய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவன் உயர்த்தப்பட்ட பொறாமையில அவங்ககிட்ட இருக்கிற குறைய பேசுறோம். அவங்ககிட்ட காரியத்தை நான் இப்பவும் சொல்றேன், இந்த உலகத்தில் குறையில்லாதவன் ஒருத்தனுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். அவரை தவிர்த்து குறையில்லாத மனுஷன் உலகத்தில் யாரும் கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தனை நீ பேசுற பத்தியா, அதற்கான பலன் கண்டிப்பாக உனக்கு உண்டு, நிச்சயம் உண்டு. ஏன் அவன் பலகீனமானவன்? யாரும் இல்லை, வேற வழியே இல்லை, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார். இப்போ மோசையை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய பார்வைக்கும் எப்படி எடுத்துக்கோங்க, 6 லட்சம் புருஷர் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. இதை நடக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அத்தனை பேருக்கும் மோசையை பார்த்தா ஒரு இடத்துல தோணதான் செய்யும். நாங்கள்லாம் ப்ராப்பர் திருமணம் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் ப்ராப்பராக இஸ்ரவேலுக்குள்ள பண்ணியிருக்கிறோம், இவர் லீடர் ஆவாராம், இவர் பேசுவாராம், கர்த்தர் சொல்லுவாராம், நாங்கள் கேட்போமா? இதுதான் அவங்க விஷயம். இன்னைக்கும் இந்த சுபாவம் விசுவாசிகளுக்குள்ள இருக்கு, ஊழியர்களுக்குள்ள இருக்குது. யாருக்கிட்ட குறை இருக்குதோ அந்த குறையை எடுத்து பேசுற அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் இல்லை. கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுக்கல. யாரை பத்தியுமே பேசாதீங்க, அது அவசியமும் இல்லை. இப்போ என்ன ஆகுது, மோசே கிட்ட ஒரு குறை இருக்குது, நான் இப்போ குறை இல்லைன்னே சொல்லலை, குறை இருக்கு, ஆனால் பேச வேண்டாம் என்று தான் சொல்றேன். சரி, இப்போ மோசே கிட்ட இருக்கிற குறைய உண்மையா? அடுத்த கேள்வி. இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன உண்மைன்னு பாருங்க, வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வாசிங்க. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள்.
பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள், விருத்த சேதனத்து நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். இப்போ இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவனை அழைக்கிறார். 4ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் நடக்குது. இப்போ சிஃபோரால் எத்தியோப்பிய ஸ்திரீ, மீதியா தேசத்துக்காரங்க என்ன வேணா இருக்கட்டும். இப்போ இந்த அம்மா பாளையத்துக்குள்ள வராங்க. இப்போ வந்துகிட்டு இருக்கிறாங்க. எங்க வராங்க? இஸ்ரவேலுக்குள்ள வந்து எகிப்துக்கு வந்து விடுதலையாக்க போற அந்த நேரம் வரும்பொழுதே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? சிஃபோராலோட இடைப்பட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டார். எப்படி சால்வ் பண்ணிட்டாரு? வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12-13 வாசி. உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. இப்போ இந்த அம்மா யாரோட பண்ணிட்டாங்க? கர்த்தரோட என்ன பண்ணிட்டாங்க? இன்னும் நேரடியா லேவியராகமத்தின் புஸ்தகம் 24-22 வாசி. உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். உங்கள் பரதேசினா வெளியூர்காரன், சுதேசினா சொந்த ஊர்க்காரன். பரதேசினா பரம்னா வெளியே புறம்பே இருக்கிறது. பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க கடவுது. எப்போ நீங்க வந்து கர்த்தருடைய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டீங்களோ அத்தனை பேரும் ஒரே பிரமாணத்துக்குள்ள வந்தாச்சு. இப்போ சிஃபோராலுடைய கணக்கின் படி இந்த அம்மா இப்போ எங்க வந்துட்டாங்க? இஸ்ரவேலுக்குள்ள வந்தாச்சு. இஸ்ரவேலுக்குள்ள வந்தாங்க. பையனுக்கு விருத்த சேதனம் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி இவங்க வந்து இஸ்ரவேலுடைய பாளையத்துக்கு உண்டான ஒரு ஆளா மாறியாச்சு. இங்க தான் விஷயமே இருக்கு. இந்த விஷயம் மிரியாமுக்கு ஆரோனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வழியில நடக்கிறதான ஒரு விஷயம். இது நடந்துருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. ஒருவேளை தெரியுதோ தெரியல, வேற விஷயம். ஆனால் இந்த கணக்கு கர்த்தருக்கும் சிஃபோராலுக்கும் உள்ளது. அந்நிய ஸ்திரீங்கிறது சிஃபோராலுக்கும் கர்த்தருக்கும் உள்ள கணக்கு. அதை ஒப்புரவாக்குற கணக்கு யாருக்கிட்ட இருக்குது? கர்த்தர்கிட்ட இருக்கு. அவங்க 2 பேரும் ஒப்புரவாக்கிட்டீங்கன்னா பின்னாடி இருந்து பேசுற 2 பேருக்கு என்ன பிரச்சனை? இப்ப மாட்டினது யாரு? அவன் ஒப்புரவாயிட்டான், சிஃபோரால் ஒப்புரவாயிட்டாங்க. வெளியே இருக்கிற 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. இதுதான் உங்களுக்கு நடக்கும்னு சொல்றேன். பல நேரங்களில் நீங்கள் யாரை குறித்து பேசுகிறீர்களோ அவன் முழங்கால் போட்டு இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்டானா அடுத்த நிமிஷத்துல நீங்க பேசுறீங்கல்ல, மாட்டிடுவீங்க. அதெல்லாம் அப்ப பாவம் செய்யலையா? அவர் செய்யலையா? அவன் செஞ்சா செய்யல, செஞ்சதாவே இருக்கட்டுமே. அவன் கர்த்தர்கிட்ட முழங்கால் போட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும். அவர் என்னமோ செட்டு போறாரு, அவனை தண்டிக்கிறாரு, கொல்றாரு, என்னவோ பண்ணிட்டு போறாரு. உனக்கு என்ன? இப்ப யோசிச்சு பாருங்க. இவன் மாட்டிக்கிட்டாங்கல்ல, இப்ப அவங்களுக்கு மன்னிச்சு முடிச்சாச்சு, அவங்களோட கணக்கு அங்க தீர்ந்து போச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க. மோவாபிய ஸ்திரீ உள்ள வராங்க. யாரு? ரூத் எங்க இருந்து வராங்க? மோவாப்ல இருந்து வராங்க. வரும்பொழுது என்ன பேசிஸ்ல உள்ள வராங்க? அவங்க ஒரே ஒரு காரணம், இஸ்ரவேலுடையதான ஒரு புருஷரை அவர்கள் திருமணம் செய்தார்கள். ஆனா தேவ திட்டம் யார் மேல இருக்குது? ரூத் மேல இருக்குது. இப்போ இந்த அம்மா உள்ள வரும்போது சும்மா கூட்டு வந்தாரா ஆண்டவர்? அங்கேயும் நீங்க அதை கவனிச்சு பார்த்தா தெரியும். ஆண்டவர் ஒன்றும் ரூத் வந்து சும்மா உள்ள வந்து சேர்ந்துடல. ரூத் வரும்போது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க நகோமி. அவங்க சொல்றாங்க, 2 பேருக்கும் சொல்றாங்க, ரூத்துக்கும் சொல்றாங்க, அவருடைய சகோதரிக்கும் சொல்றாங்க, என்னால இனிமேட்டு உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, போறவங்க என்ன செஞ்சிருங்க, போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே காரியத்தை இதுக்கு முன்னாடி யார் சொன்னான்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம் லோத்துக்கிட்ட சொல்லுவார். ஏன் ஆபிரகாம் லோத்துக்கிட்ட சொல்றதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுவாரு, நீ எந்த பக்கம் போறியோ போ, நான் உன்னை தடுக்க மாட்டேன், நீ கிழக்கே போனாலும் மேற்கே போகிறேன் சொல்லிடுவாரு. இப்போ லோத்து போயிடுவாரு. இந்த லோத்தோடைய சந்ததி தான் மோவாபு. லோத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அந்த பெண் பிள்ளைகள் பிறந்த உடனே 10 தலைமுறை மட்டும் சேர்க்கக்கூடாது இருக்கணும்னு சொல்லி பின்னாடி ஆண்டவர் சொல்வார் சட்டத்தில். கரெக்டா ரூத்து 11வது தலைமுறை. கரெக்டா நீங்க எடுத்து பாருங்க, மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. அந்த ஜெனரேஷன்ல கரெக்டா 11வது ஜெனரேஷன் அந்த அம்மா. இந்த கணக்கு யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியுமான்னு கேட்கல. இந்த கணக்கு அன்னைக்கு இஸ்ரவேல்ல உள்ளவனுக்கு தெரியுமா? 10 தலைமுறை போயிடுச்சு. லோத்து கணக்கையும் கரெக்ட் பண்ணிட்டாரு. அதனால சும்மாவும் சேர்த்துக்கல. லோத்துக்கு என்ன டெஸ்ட் ஆபிரகாம் வச்சு லோத்து போயிட்டாரு. ஆனா இந்த அம்மா சொல்லுது, அந்த பேச்சு நீ பேச வேண்டாம், உன்னுடைய தேவனே என்னுடைய தேவன். அதை விட சூப்பரா சொல்லும், நீ எங்க சாவறியோ அங்க நான் சாவறேன்னு அந்த அம்மா டெஸ்ட் வச்சு தான் உள்ள கூட்டு வராரு. இப்ப பாக்குறவன் என்ன சொல்லுவா, அதென்ன மோவாபு ஸ்திரீ கிட்ட போய் ஒரு குழந்தைய பெற்றுட்டு அதை நம்ம குழந்தை நகோமி சொல்லுது சொன்னா அந்த பழி உன் தலை மேல தான் நிற்கும். ஏன்னா கர்த்தர் எங்க யாருக்கு கணக்கை சரி பண்றாருன்னு நமக்கு தெரியாது. அவனோட கர்த்தர் எப்படி இடைப்பட்டாரு, அவன் எப்படி மாறினா தெரியாது. சிறைச்சாலைக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? எத்தனையோ சிறைச்சாலைகள் தான் ஒரு மனுஷனையே மாத்தி அமைச்சிருக்குது இல்லையா? உள்ளுக்குள்ள போய் பவுல் உள்ள சிறைச்சாலைக்கு போயிட்டு வராரு. வெளியே வரும்போது ஒரு குடும்பத்தை ஆதாயம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டார். பார்க்குறவனுக்கு என்ன தெரியும்? அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், அவ்வளோதானே தெரியும். ஆனால் ஜெயிலுக்குள்ளே பவுல் போனதுக்கான காரணம் ஒரு சந்ததியே அங்கே காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வேலை? இங்கே உட்காந்து அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. கடைசி காலத்தில் இந்த தூஷிக்கிற ஆவி, அதுவும் மீடியா வந்ததுனால தூஷிக்கிற ஆவி உலகம் முழுக்க போகுது. வாசி பாருங்க, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும். என்னது? கடைசி கால அடையாளங்களில் மிக முக்கியமானது ஒன்று தூஷித்தல், அடுத்தவனை பத்தி பேசுறது. அந்த ஆவி இப்பொழுது உலகம் முழுக்க கிரியை செய்யுது, அத்தனை பேர் மத்தியிலும் கிரியை செய்யுது. இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறது யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒருத்தரை குற்றப்படுத்துறது, தூஷிக்கிறது முழுக்க முழுக்க சாத்தானுடைய சுபாவம். கடைசி காலத்தில் கொடிய காலம் என்பதற்கான அடையாளம் ஒன்று என்னன்னா தூஷித்தல். இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மோசேயை குறித்து அப்படியே எப்படி நீங்க பேசுவீங்க? ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் தான் கேட்கிறார் அந்த கேள்வியை. என் தாசனாகிய மோசேயை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? ஏன் பயம் இல்லாமல் போச்சு? அவனை கொண்டு நான் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறேன், அவனை கொண்டு நான் எப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க பாருங்க, ரொம்ப ஈஸியா அவங்ககிட்ட இருக்கிற குறைய பேசிட்டீங்களே. எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் பண்ணான்னு ஒரே வார்த்தை பேசிட்டீங்களே. அவன் எத்தியோப்பிய ஸ்திரியை ஏன் திருமணம் பண்ணா? அந்த திருமணத்தில் பின்னாடி இருக்கிற தேவ திட்டம் என்ன? அங்கிருந்து வரும்போது அந்த எத்தியோப்பிய ஸ்திரியை எப்படி கர்த்தர் ஒப்புரவாக்குனாரு, கொல்ல பார்த்தாருன்னு இருக்க. அப்படி ஒப்புரவாக்கி உள்ள கூட்டு வந்திருக்கிறார். இந்த சம்பவங்கள்லாம் தெரியுமா மிரியாமுக்கும் ஆரோனுக்கும்? சர்வ சாதாரணமா வெளிப்பரங்கமாக. ஏன் எத்தியோப்பிய ஸ்திரியை வச்சு கர்த்தர் செய்ய மாட்டாரா? மோவாபிய ஸ்திரியை வச்சு செய்ய மாட்டாரா? ஏன் இதே ராகாப்பை வச்சு செய்ய மாட்டாரா? எடுத்து பாருங்க, எத்தனை புறஜாதியார் உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. எப்போ பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்தாச்சோ அப்பவே இங்கே சுதேசி பரதேசின்னு கிடையாது. எப்போ தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தாச்சு, இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டாச்சோ அதற்கு பிறகு தேவனுக்கும் அவர்களுக்கும் தான் கணக்கு. யாரை குறித்து பேசுவதோ தூஷிப்பதோ நமக்கு தேவையில்லாத காரியம். அதனுடைய விளைவு என்னவா மாறிடுச்சு பாருங்களேன். வசனம் சொல்லுது, அந்த வசனம் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால். அந்த அம்மா என்ன ஆனாங்க தெரியுமா? என்ன வந்துச்சு? வெண்குஷ்டம். ஏன் வெண்குஷ்டம் வந்துச்சு? அதுக்கு என்ன அர்த்தமா? வெண்குஷ்டத்துக்கு நம்ம விளக்க பிரகாரமா அது வியாதி, ஒரு வெண்குஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்கு கர்த்தர் கொடுக்குற விளக்கம் என்னன்னா, தகப்பன் முகத்துல காரி துப்பினது உண்டானால். கர்த்தர் என்ன பண்ணாராம்? துப்பிட்டாராமா. எப்படி என் தாசனாகிய மோசேயை குறித்து நீ பேசுவ? உனக்கு எப்படி அந்த அதிகாரம் வந்துச்சு? எப்படி அந்த பயம் இல்லாம போச்சு? அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டாராமா ஆண்டவர். ஆனாலும் அதுக்கு பின்னாடி அவன் மேலேயும் கர்த்தருக்கு ஒரு அன்பு இருக்குது பாருங்க. அதாவது பகைவன் துப்பினது உண்டானாலும் சொல்லல, தகப்பன் துப்பினதான. அப்பாவுக்கே கோவமா. அதாவது என்னடா, நீ எப்படி உன் தம்பியை பற்றி பேசுவேன்னு அக்காவை பார்த்து கேட்குறாராம். எப்படி நீ அவனை பற்றி பேசுவ? தயவு செய்து நான் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் வாயாலே யாரை குறித்தும் தூஷிக்காதீர்கள், யாரை பற்றியும் பேசாதீங்க. நமக்கு அது தேவையும் இல்லை, அதனால ஒரு பலனும் இல்லை. சிலருக்குலாம் அப்படி பேசுறதுன்னு ஒரு ஹாபி. அந்த வாயை அப்படிப்பட்ட வாய் பேசினாதான் அவங்களுக்கு திருப்தி. அது எப்படி பேசாமல் இருப்பாங்க உலகத்துலன்னு கேட்பாங்க. அப்படி பேசினீங்கன்னா கர்த்தர் உன் முகத்தில் காரி துப்புவார்னு அர்த்தம். சிலர்லாம் சொல்றாங்க, அது எப்படிங்க பெண்களுக்கு புறம் பேசுவது என்பது ஒரு சாதாரண விஷயங்கிற? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேசணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். சாதாரணமாக பேசுகிறோம் வேற, அடுத்தவங்களை பற்றி தயவு செய்து சொல்கிறேன். இது உடனே நான் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் அப்படி அதெல்லாம் இல்லை. ஒரு சிலருக்குலாம் உண்மையிலேயே அடுத்தவங்களை பற்றி பேச மாட்டாங்க. ஒரு நடிகனை பற்றி அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட் குவாலிட்டிங்க, அந்த நடிகனுக்கு 70 வயசு ஆயிடுச்சு. அந்த நடிகனை பற்றி இவர் சாட்சி சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார் அவரை பற்றி, அவர்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டிங்க, யாரை பற்றியுமே பேச மாட்டார். நான் அவர் கூட 30 வருஷமாக பழகிறேன், ஒருத்தரை பற்றியும் குறை பேச மாட்டார். அடுத்து சொல்கிறாரு, அப்படி நம்ம ஏதாவது பேசணும்னா டாப்பிக்கை மாற்றிடுவார். அவர் உடனே இமிடியேட்டாக என்ன பண்ணிடுவாராம்? அந்த டாப்பிக்கை விட்டு வெளியே போயிடுவாராம். பாருங்க, ஒரு புறஜாதியானுக்கு கூட அது ஒரு கான்சியஸ் இருக்குது பாருங்க. இல்லை வேண்டாம், எதுக்கு? ஜீவனும் மரணமும் எங்கே இருக்குது? நாவின் கீழே இருக்குது. எனக்கு கர்த்தர் இதில் சொல்லி கொடுத்தா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நான் பயங்கரமான பரிசுத்தவான், யாரை பற்றியுமே பேசாத ஆளெல்லாம் கிடையாது. ஆரம்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர்றபோது எல்லாருக்கும் இருக்கிற பலகீனம் நமக்கு இருந்துச்சு. எல்லாரையும் பற்றி பேசுறது எல்லாமே இருந்தது. ஒரு ஊழியத்தின் பாதைக்கு வந்த பிறகு ஒரு காரியம் நடந்துச்சு. அதாவது ஒரு சொன்ன விஷயம் அப்படியே நடந்துருச்சு. ஒரு சந்தோஷம் மனசில், சொன்ன விஷயம் நடந்துச்சு. யூஸ்வலாக எல்லாருக்கும் வர்றது தான். அப்படி நடந்த உடனே ஆவியான உணர்த்தினாரு, நீ சொன்ன விஷயம் நடக்குதில்ல, தப்பான விஷயத்தை பேசினீன்னா இந்த வல்லமை உன்னை விட்டு போயிடும்னாரு. நீ இன்னொருத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் வார்த்தைக்கு என்ன இருக்குது? இப்போ வல்லமை இருக்குது. சிலர் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் பேசுனீங்க, எங்கள் வாழ்க்கையில் இது பிரயோஜனமாக இருந்துச்சு, கர்த்தர் பேசினார், இடைப்பட்டார், இப்படி சொல்கிறாங்கல்ல. இதை ஏன் சொல்கிறாங்கன்னா, நீ உன் வார்த்தையில் இருக்கிற வல்லமையை உணரணும். நீ தேவையில்லாததை பேச 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 உன் வாயில் உள்ள வார்த்தைகளுக்கு என்ன போயிடும்? வல்லமை போயிடும். எப்பவுமே யோசித்து பாருங்கள், ரொம்ப ப்ரீஷியஸான பவர்ஃபுல்லான விஷயத்தை நம்ம லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நீங்கள் ஒரு கோல்டு இருக்குது, அதை நீங்கள் லிமிட்டாக யூஸ் பண்ணுவீங்க. அதுவே கருங்கல் இருக்குது, ஜல்லி இருக்குது, அது சாதாரணமாக ரோட்டில் போட்டு விடுவோம். அது பெருசாக தெரியாது, காலைல உதச்சிட்டு போயிட்டே இருப்போம். உங்கள்கிட்டையும் எங்கிட்டையும் கர்த்தர் கொடுத்துருக்குது அத்தாரிட்டி நம்ம நாக்கில் தான் இருக்குது. கர்த்தர் கொடுத்த நாமம் நம்ம நாக்கில் தான் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும்.
அப்ப நீங்க சொல்றதுல ஒரு வல்லமை இருக்குது, நீங்க சொல்றதுல ஒரு மகத்துவம் இருக்குதுன்னா நீங்க தப்பா பேசும்போது இது குறையும், இது போயிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க சொல்றத கர்த்தர் கேட்டு செய்றாரு. உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு. அப்போ உங்க வாயின் வார்த்தைக்கு கர்த்தர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாருன்னா, நீ தேவையில்லாதத பேச 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 கர்த்தர் உன்னை கேட்க மாட்டாரு. இது அவருக்கு தேவையில்லாத விஷயம் தானே. இன்னொருத்தனை பத்தி பேசுறது ஆட்டோமேட்டிக்கா நீ பேசுறத அவர் கேட்க போறதில்ல. நீ நல்ல விஷயத்த சொன்னாலும் அப்புறம் கேட்க மாட்டாரு. ஏன்? நீ தான் அன்வான்டடா பேசிட்டே இருக்கே உட்காந்து. எவ்வளவுக்கு எவ்வளவோ உங்களுடையதான பேச்சை குறைச்சிட்டு, நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனையா சொல்றேன், பேசுறதையே குறைச்சிடுங்க. அதிகம் பேசாதிருந்தால் நல்லது. சில நேரங்கள்ல அளப்பற வாய் இருக்கு பாருங்க, அது பல பிரச்சனைகளை கொண்டு வரும். உங்க வார்த்தைக்கு அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்க வார்த்தைக்கு வல்லமை போயிடும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பவர் வந்து அப்படியே போயிடும். உங்க வார்த்தை சொன்னா, அதை எலியா சொல்லுவான் பாருங்களேன், நான் சொல்லிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். ஆனா யோசிச்சு பாருங்க, இவன் சொல்றான், கர்த்தர் கேட்டு அப்படியே செய்றார். இதுதான் இப்ப இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு பாருங்க. இவன் சொல்லிட்டானா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல 4 வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இப்ப இவர் என்ன சொன்னாரு? போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். இதுக்கப்புறம் எலியா செஞ்ச பெரிய விஷயம் என்ன? இதோட இவர் மினிஸ்ட்ரிக்கான முடிவுரையை அவரே எழுதிட்டாரு. இவர் தானே சொன்னாரு, இவர் என்ன சொன்னாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு? கேட்பாரு. என் வாக்கின்படி அன்றி. திருப்பி இவரே கேட்பாரு, மழை பெய்யட்டும் பாரு, பெய்யும். இவன் சொல்லுவான், போ மழை பெய்யும் பா, நடக்கும். அப்ப இவன் வார்த்தைக்கு என்ன இருக்குது? பவர் இருக்கு. அவசரப்பட்டு சொல்றாப்ல, போதும் கர்த்தாவே, முடிச்சிருங்க, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். வசனம் சொல்லும், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டாருன்னு இருக்கும். மேகத்தின் மேல் ஏறி எடுத்துக்கொள்ளப்பட்டார், மேலே போயிட்டார், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. நடுவில் என்ன வேலை பார்த்தாரு? ஒன்றும் இதுக்கப்புறம் அக்கினி இறக்குனாரு, அந்த மாதிரி எந்த பெரிய விஷயமும் இருக்காது இனிமேட்டு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அந்த சாரி பார்த்து இவங்க வீட்டுக்கு போவார், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குமே ஒழிய, அதில் கூட பெரிய கொடுமை என்னன்னா, இவர் ஒரு வார்த்தை சொல்வார், ஆகாப்பு சாவான்னு, அவன் சாவ மாட்டான். இவர் சொல்லி அந்த ப்ராபசி நடக்காது. நீ போய் ஆண்டவர் தான் சொல்லுவார், ஆனால் ஆண்டவர் தான் சொல்லுவார், போ ஆகாப் சாவான்னு சொல்லும்பாரு. இவர் போய் சொல்லிடுவார், ஆகாப் மனம் திரும்பிடுவான். இப்போ வந்து கர்த்தர் சொல்வார் எலியா கிட்ட, இல்லை இல்லை அவன் மனம் திரும்பிட்டா, இப்போ அவனை சாவடிக்க வேண்டாம், அவன் பையன் காலத்தில் பார்த்துக்கலான்ட்டு போயிடுவார். யோசித்து பாருங்க, இவன் சொன்னா கர்த்தர் கேட்டு செய்யணும் தானே. அப்போ இவன் சொன்னா ஆகாப் சாவணுமா இல்லையா? இப்போ கூட இவனும் சொல்லலை, கர்த்தர் சொல்லித்தான் சொல்றான். ஆனால் மாறிடுச்சு. காரணம் என்ன? எப்போ அவன் வாயிலிருந்து எனக்கு போதுன்ட்டானோ அடுத்த ஆளை கொண்டாந்தாச்சு. அப்போ ஒரு தீர்க்கதரிசியோ அபிஷேகம் பண்ணப்பட்டவனோ தன் வாயின் வார்த்தைகளுக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி, அவங்களே அவங்க வாயின் வார்த்தைகளே பாருங்க, உலகத்தான் சொல்றான் பாசிட்டிவா அறிக்கை பண்ணு, பாசிட்டிவா பேசுன்னு. நீங்க பாசிட்டிவா பேச வேண்டாம், கர்த்தர் மேல விசுவாசமா பேசுங்க. உமக்கு சித்தமானதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன், நடந்துட்டு போகுது, அது அவர் சித்தமானது நடக்க போகுது. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தா அதுதான், எதுனாலும் சரி உமக்கு சித்தமானாலும் நடக்கட்டும் ஆண்டவர். எல்லாம் என்ன கேட்பாங்க, உங்களுக்கு கவலையா இல்லையா, உங்க பையங்களுக்கு சீட்டை பத்தி கவலை இல்லையா, அதை பத்தி கவலை இல்லையா, அவருக்கு சித்தமான நடக்கொண்டு போயிட்டே இருப்பேன். நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பானே? நமக்கு என்ன கவலை? கவலையா வாங்குறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, பாரத்தை தூக்கி போட்டோமா. இப்போ நீங்க என்ன அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பார்த்துருக்கீங்களா, ட்ரெயின் போயிட்டு இருக்கோம், பெட்டியை கூட பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பான், அதை கீழே வைக்கவும் மாட்டான், எங்கேயும் வைக்க மாட்டான், பாத்ரூம் போகும்போது கூட மாட்டிக்கிட்டு தான் போவோம். அப்படியே பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அதை வச்சா என்ன, அது உள்ள பணம் இருக்கு வச்சுக்க, பாரத்தோட போ, யார் வேணான்னா. இதில் போய் பாருங்க, சில ஆட்கள்லாம் எதுக்கு எடுத்தாலும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும். வசனம் சொல்லுது, யோபு தனக்கு பயந்தது நேரிட்டது, அவர் என்ன சொன்னாலும் அதான் நடக்கும். தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்றேன், எக்காரணம் கொண்டும் உங்கள் வாயிலே வல்லமை உண்டு. அந்த வல்லமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நீங்க தான், வேற ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தவனை பற்றி பேச பேச அந்த வல்லமை உன்னை விட்டு போயிட்டே இருக்கும். ஒருவேளை அடுத்தவனை பற்றி பேசலைங்க, நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன், உன்னை பற்றி பேசும்போது கரெக்டாக இருக்கணும். நீங்கள் உங்களை பற்றியும் இதெல்லாம் ஆகாது நடக்காது. நான் இவங்க சொல்கிற மாதிரியே நடந்துருமா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் அப்போவே சொன்னேன் நடக்க போகுதுன்னு, அவன் நடந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம், நீ சொன்னதுனால தான் நடந்துச்சு, நீ தீர்க்கதரிசிலாம் கிடையாது, உன் வாய் அப்படி. தயவு செய்து உங்கள் வாயின் வார்த்தைகளை என்ன செய்யுங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. கர்த்தர் உங்கள் ஆதியிலே வார்த்தை தான் இருந்துச்சு, அந்த பவரை தான் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது வீட்டில் கூட சரி, அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ, சிலர்லாம் சும்மா எடுத்தவனே நாசமாக போச்சும்மா, முடிஞ்சிச்சு, நாசமாக போச்சு. அப்புறம் கேட்குறது, ஏன் இப்படி நாசமாக போச்சு? நீ சொன்னல, நாசமாக போச்சு. தயவு செய்து வீட்டிலையோ பிள்ளைகளோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக வேர்டை யூஸ் பண்ணுங்க. எனக்கு ஒன்றால் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, யாரையுமே சபிக்காதுன்னாரு. யாருமே என்ன செய்யாத. இப்போ இயேசுகிட்ட வந்து சொல்கிறாங்கல்ல, அக்கினியை என்ன செய்யுங்க, இறக்கி போடும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன ஆவியை உடையவர்கள், உன் ஆவி என்ன ஆவி, எதுக்கு இப்போ இறக்கி அவனை சபிக்கணும்? வசனம் நேரடியாகவே இருக்கு, உன் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் ஒன்றும் புறப்படாதிருப்பதாக. இல்லைங்க, அவங்க பண்ணுறது அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. ஆமாம் சொல்கிறேன், அப்போ தான் புறப்படக்கூடாது, அதான் டெஸ்ட்டு. நீங்கள் நல்லா இருக்கணும் சபிப்பீங்களா? ஒருத்தர் கொண்டாந்து உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாரு, நாசமாக போக சொல்லவா போகிறீங்க? நீங்கள் நியாயமாக யாரை சபிக்க வேண்டி வரும்?
உங்களுக்கு தீங்கு செய்கிறவங்க, உங்களுக்கு கேடு, அவங்க தானே வரும். அப்போ தானே வாயிலிருந்து வார்த்தை புறப்படக்கூடாது சாபமா? இவங்க என்ன சொல்கிறாங்க? நான் என்ன சும்மாவா சபிக்கிறேன், அவங்க அப்படி பண்ணாங்க சபிக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் சொன்னா அவன் அப்படி பண்ணுவான் சபிக்காதுன்னு. இயேசுநாதரை பிடிச்சி சிலுவையில் அடிச்சுவிட்டான், அடி நொறுக்கி எடுக்கிறான். அவர் வாயிலிருந்து ஒரு சாபமான வார்த்தை வந்துச்சா? ஏதாவது? பவுல பட்டணங்கள் தான் அடிச்சாங்க, யாரையாவது சபிச்சாரா? எந்தெந்த ஊருக்கு அடிச்சாரோ எல்லா ஊருக்கு நிருபத்தை எழுதி ஆசீர்வதிக்கிறார். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அந்த பட்டணம் இருக்கோ இல்லையோ, ஆசீர்வதிச்சவன் இன்னை வரைக்கும் ஆசீர்வாதமாக தான் இருக்கான். அவன் நாமம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுது. எத்தனை பேருக்கு அவன் நிருபம் ஆசீர்வாதமாக இருக்குது? ஏன் உங்க வாயிலிருந்து வார்த்தைகள் இப்படி வருது? இன்னைக்கு யோசித்து பாருங்க. கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு மிரியாமை பார்த்து, தகப்பன் காரி துப்பினது உண்டானால், கர்த்தர் துப்பிட்டாராமா. அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். அது ரொம்ப மோசமான ஒரு காரியம். அதே நேரத்தில் ஆரோனை விட்டுருவார் இந்த இடத்துல. ஆரோனை ஒண்ணுமே பண்ணல பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 12:2 வாசிங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசினதில்லையோ என்றார்கள். 2 பேரும் தான் பேசினாங்க. தண்டனை யாருக்கு மட்டும் கிடைச்சிச்சு? மிரியாமுக்கு மட்டும் கிடைச்சிச்சு. யாருக்கு கிடைக்கல? ஆரோனுக்கு கிடைக்கல. ஒருத்தர் இந்த கேள்வி கேட்டாங்க. அதனால தான் இந்த செய்தி வழி அந்த பதிலையும் சொல்லிடுறேன். எப்பவுமே கர்த்தர் ஆரோனை சபிக்க மாட்டார். கர்த்தர் ஆரோனை விட்டுருவார் எல்லா இடத்துலையும். பார்த்துருக்கீங்களா? பொண்ணு கண்ணுக்குட்டி செஞ்சார்ல, பொண்ணு கண்ணுக்குட்டி செஞ்ச இடத்துல ஆரோனை விட்டுருவார் பாருங்க. இல்லையா? ஆரோனை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டார். இவர் இத்தனைக்கும் மோசே கேட்பார், இந்த ஜனங்கள் என்ன பாவம் செய்தார்கள் அப்படிம்பாரு. அந்த வசனம் சொல்லும், பகைவர்களுக்குள்ளே அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான்னு இருக்கும். ஆரோன் தான் நிர்வாணமாக்குனது அங்கே இருக்கும். ஆனாலும் கர்த்தர் ஆரோனை என்ன செய்யல? ஒன்றும் செய்யல, விட்டுட்டார். இப்போ 2 பேரும் பேசினாங்க. பேசினவொடனே யாரை துப்பிட்டாரு? மிரியாமை துப்பிட்டார். யாரை விட்டுட்டாரு? ஆரோனை விட்டுட்டாரு. இப்போ ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார் ஒரு கேள்வி, அது என்னங்க ஆரோனை மட்டும் விட்டுட்டாரு அப்படின்ட்டு. உடனே அடுத்து அவர் சொன்ன விளக்கம், ஆரோன் ஊழியக்காரன் இல்லையா, அதனால அவனுக்கு தான் அடி ஜாஸ்தி. அதாவது எப்பவுமே கர்த்தர் ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். ஏன் ஆரோனை விட்டார் தெரியுமா? அதுக்கு காரணம் ஒன்று இருக்கு. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இதெல்லாம் வேத பாடத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது. ஆண்டவர் சொல்றதுனால இப்போ சொல்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசன வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். 16. அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் உனக்கு தேவனாக இருப்பேன், நீ எனக்கு வாயாக இருப்பான் தான் மோசையை பார்த்து சொன்னார். இவர் என்ன பண்ணிட்டாரு? ஆரோனை உள்ள கொண்டாண்டாரு. டிசைனில் கொண்டாந்தோடனே கர்த்தர் சொல்லிட்டார். இப்போ வார்த்தை என்னது? அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு. இப்போ ஆரோனை அடிச்சா யார் அடிச்சதுக்கு சமம்? மோசையின் வாய் அடிச்சதுக்கு சமம். புரியுதா உங்களுக்கு? ஆரோனை அடிச்சாச்சுன்னா யார் அடிச்சதுக்கு சமம்? ஏன்னா இந்த இடத்துல அந்த பேரை அவர் லிங்க் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் ஆரோனை எங்க அடிச்சாலும் யார் அடிச்சதுக்கு சமம்? மோசை அடிச்சதுக்கு சமம். சரி, இப்போ அடுத்து இங்கே வந்துருங்க. இப்போ மோசேயும் ஆரோனும் கண்மலைக்கிட்ட போய் ஆண்டவர் பேச சொன்னார். கண்மலையை அடிச்சது யாரு? மோசே தான் கண்மலை அடிச்சது. அடிச்சவன் அவன் தானே. ஏன் 2 பேரும் போக முடியாது? இது வரைக்கும் நீ தப்பு பண்ண, அவனால் தப்பிச்சுக்கிட்ட. ஏன்னா நீ அவன் வாய். இப்போ அவன் தப்பு பண்ணா நீ பண்ணாட்டி மாட்டிடுவேன். இப்போ அவன் போக மாட்டானா வாயும் போவாதில்ல. புரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் ஆரோன் தப்பு பண்ணும் போதெல்லாம் அடிக்காம காரணம் என்னன்னா, இவன் மோசேயின் வாய். இவன் அடித்தாலும் அவன் அடித்தாலும் ஒன்று தான். அதே நேரத்தில் இப்போ மோசே தப்பு பண்ணிட்டாரு, அடிச்சு விட்டாரு. மோசே போக மாட்டார். மோசே போக மாட்டார்னா வாயும் போவாது. 2 பேரும் போக மாட்டீங்க. அவனுக்கு முன்னாடி நீ செத்து போவேன்ட்டார். ஆனால் ஆரோன் நல்ல ஆள், போய் கேட்கல. அவன் தானே அடித்தான். நான் ஏன் போகலன்னா அடி திருப்பி சொல்லியிருப்பாரு. அவன் பண்ண கணக்கெல்லாம் மிச்சம் மீதி இருக்குல்ல, எல்லா கணக்கும் உனக்கு தான். இது யாருக்கு அடுத்து பொருந்தும் தெரியுமா? நல்லா கவனிங்க. இது யாருக்கு பொருந்தும் தெரியுமா? அவர்கள் 2 பேரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். யாரை பார்த்து சொன்னார்? கணவனும் மனைவியும் பார்த்து. நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஆரோனை விட்டதுக்கு காரணம் மோசே, ஆரோனை தொட்டதுக்கு காரணம் மோசே. மோசே ஒழுங்காக இருந்தால் ஆரோன் பொழைச்சான். மோசே அடித்தா ஆரோன் தொலைஞ்சான். இதுதான் அதோடைய கனெக்ஷன். இப்போ வேதம் சொல்லுகிறது, அந்த 7வது வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். என் தாசனாகிய மோசேயோ இப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். பொதுவாக என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனுங்கிற வேர்டு இருக்குல்ல, இந்த வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனுக்கு பின்னாடி காடோடைய டெப்த்தை கவனிங்களேன். இவ்வளோ தூரம் ஏன் காட் இறங்கி பேசுறாரு, செய்கிறாருன்றது உங்களுக்கு புரியணும். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன்கிறதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தரிசனமோ சொப்பனமோ அது காண்பிக்கப்படும். ஆனால் அதுக்கான விளக்கம்னு ஒன்று இருக்கும். இப்போ இயேசு பிறக்க போகிறார். பிறக்க போனபோது யோசேப்புக்கு சொப்பனம், மரியாளுக்கு தரிசனம். புரியுதா உங்களுக்கு? யோசேப்புக்கு சொப்பனம், அந்த சொப்பனத்துக்கான விளக்கம் கொடுக்கப்படுது. மரியாளுக்கு தரிசனம், அதுக்கான விளக்கமும் கொடுக்கப்படுது. இப்போ நேபுகாத்நேச்சாருக்கு வந்தது சொப்பனம்.
அதே நேரத்தில் தானியேலுக்கு வந்தது தரிசனம். சொப்பனத்துக்கும் தானியேல் போய் விளக்கம் கொடுக்குறாரு. ஆனால் தானியேலுக்கு தரிசனம் வந்தபோது, நான் அந்த 10 கொம்புகளை குறித்தும் அதுக்கு நடுவில் இருக்கிற சின்ன கொம்பை குறித்தும் அறிய ஆவலா இருந்தேன். அப்போ அவருக்கு அதுக்கு என்ன தெரியல, விளக்கம் தெரியல. ஆனால் என்ன கிடைச்சிருச்சு, தரிசனம் கிடைச்சிருச்சு, விளக்கம் கிடைக்கல. இதுதான் ஒரு தீர்க்கதரிசியோட கர்த்தர் இடைபடுவது. சில நேரத்தில் சொப்பனம் வரும், என்ன கிடைக்காது, விளக்கம் கிடைக்காது. சில நேரத்தில் போய் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பார்வோன் போய் கேட்கிறார்ல, அதே மாதிரி நேபுகாத்நேச்சர் கேட்கிறார்ல. ஆண்டவர் பேசும்போது இப்படி தான் பேசுறார், இதான் ப்ரொசீஜர், இதான் பைபிள் ப்ரொசீஜர். ஆனால் இந்த ப்ரொசீஜருக்குள்ள மோசே வரமாட்டான். மோசே கிட்ட மறைச்சு கர்த்தர் பேசினதே இல்லையாமா. அவங்ககிட்ட பேசும்போது எல்லாமே வெளியரங்கமாக நான் பேசுகிறேன், மறைபொருளாக அல்ல. காரணம் என்ன தெரியுமா, இந்த மறைச்சு பேசும்போது கர்த்தர் தனக்கு தேவையான காரியங்களை மட்டும் அவனுக்கு வெளிப்படுத்துவார், மற்றதை மறைச்சிருவார் எல்லாருக்கும். அவனுக்கு அது ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மோசே கிட்ட அப்படி அல்ல. கர்த்தரால் அவங்ககிட்ட எதையும் மறைக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தருக்கு மோசே மேல நம்பிக்கை. கவனிங்க, காட் சொல்றாரு 100% அவர் அவங்ககிட்ட ஓப்பன் புக்கா இருக்கிறாராம். ஏன்னா அவன் உண்மை உள்ளவன். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா, நான் இப்போ ஒருத்தர்கிட்ட காட்டுறேன், நீங்க ஏன் அவங்ககிட்ட எல்லாத்தையும் காட்ட மாட்டீங்க தெரியுமா? உங்க வீட்டில் இருக்கிற மொத்த புடவையும் யார்கிட்டயாவது காட்ட மாட்டீங்க. ஏன் காட்ட மாட்டீங்க? அந்த கண்ணு மோசமான கண்ணுங்க. அவங்க கண்ணு வச்சாங்கன்னா புடவை டார்டாராக கிழியுது. சொல்றவங்க இருக்காங்கல்ல, நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கடன் கேட்குறான் தானே, ஏதோ ஒன்று கேட்குறான்ல. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கெட்டதில்லை, நல்ல விஷயத்துக்கு கூட சொல்கிறேன், மறைக்கிறோம்ல. ஆனால் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. நான் எதை அவங்ககிட்ட ஓப்பனாக காட்டினாலும் நான் நம்பி காட்ட முடியும், அவனால் எனக்கு எந்த தீங்கும் வராது. அதுதான் கர்த்தர் அவனை கொடுக்குற சாட்சி. அப்படின்னா யோசித்து பாருங்க, அவனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும். யோவான்கிட்ட மார்புல சாஞ்சிருந்த யோவான்கிட்ட கூட கர்த்தர் சில ரகசியங்களை மறைக்க சொல்றாரு. யோவான்கிட்ட கூட சொல்றாரு. ஒரு இடத்துல எலிசா சொல்றாரு, அந்த சுனமெத்தியால் நினைக்கிறேன் அந்த அம்மா ஓடி வரும்பொழுது பிள்ளை செத்து போயிருக்கும். ஓடி வரும்போது கேஎஸ்சி அனுப்பி தான் கேட்பாரு. கடைசியா எலிசா சொல்ற வார்த்தை என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு உண்டான சோகம் பெரியது, துக்கம் பெரியது, கர்த்தர் அதை எனக்கு மறைத்தார்னு இருக்கும். இவங்ககிட்டையும் மறைக்கிறாரு, எத்தனையோ காரியங்களை கர்த்தர் மறைக்கிறாரு. எல்லாருக்கிட்டையும் 100% எல்லாருக்கிட்டையும் ஓப்பன் பண்ணாரு, நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் மோசே கிட்ட கர்த்தர் 100% ஓப்பன் ஆகிறார். அப்படின்னா அவனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்க இருக்குன்னு பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம கிட்ட இருக்க முடியுமா? ஏன் அவரு இப்போ மிரியாமும் ஆரோனும் எங்கேயோ பேசிட்டு இருக்கிறாங்க, இந்த விஷயம் மோசேக்கு தெரியவே தெரியாது. அதை கர்த்தர் கேட்டார்னு இருக்கு, மோசே கேட்டான்னு இல்லை, கர்த்தர் கேட்டார். இவர் என்ன சொல்றாரு, இறங்கி வந்து வலுக்கட்டாயமா சண்டை போடுறாரு. வலுக்கட்டாயமா அது எப்படி நீ பேசுவ மோசே பத்தி அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாருங்க. இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியம். நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இப்படி ஒரு என்ன இருக்கணும், ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இப்போ பாருங்க, தாவீதை சீமேயி பேசுறாரு. சீமேயி பேசும்போது கர்த்தர் இறங்கி சீமேயி அடிச்சாரா? அடிக்கல. தாவீதே சொல்றாரு, விடு பேசட்டும் யோவாபு விடு, இவன் பேசுவது நிமித்தமாவது கர்த்தர் என்ன செய்வாரு, இரக்கமா இருப்பாரு, பேசட்டும்ங்கிறாரு. சீமையை பேசும்போது கர்த்தர் அமைதியாக தான் இருக்கிறார். ஆனால் மோசையை பேசும்போது இறங்கி வந்து கேட்குறாரு. தாவீது சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் எடுத்துறாதீங்க. இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அவனுடைய ராஜ்யபாரத்தை இன்னை வரைக்கும் கர்த்தர் நிலைநிற்க பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவ்வளோ நேசிக்கிறார், அவ்வளோ அவனை பற்றி சாட்சி கொடுக்குறார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் சீமையை பேசும்போது அமைதியாக இருந்த தேவன் மிரியாம் ஆரோனும் பேசும்போது இறங்கி வந்து கேட்குறாரு, எப்படி நீங்கள் பேசுவீங்க? அப்படின்னா மோசேக்கும் தேவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த அந்த தேவனுக்கு நடுவில் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் எனக்காக வைராக்கியம் பாராட்டணும். யாராவது ஒருத்தருக்கு உங்களை பற்றி கொஞ்சம் இழிவாக பேசினவன மனசில் தோணுது, என்ன தோணுது, ஏன் ஆண்டவர் எனக்காக செய்ய மாட்டாரா? ஆண்டவர் செய்வார், செய்கிறாரு. நியாய தீர்ப்பு வரும்போது செய்வார், யாரும் இல்லைன்னு சொல்லலை, அது செய்ய தான் போறார். ஆனால் அதே நேரத்தில் ஏன் கர்த்தர் இம்மிடியட்டா, எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் பாருங்க, இம்மிடியட்டா இறங்குறாரு. அது எப்படி என் பையனை பற்றி நீ பேசுவ? இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் வரணும். அப்படி வரணும்னா அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் நம்புற பர்சனாக மாறணும். நாம் அந்த இடத்துக்கு வரணும். கர்த்தர் நம்பணும், நம்மளை எல்லா விஷயத்திலையும் நம்பணும். அந்த இடத்துக்கு வர அவர் எவ்வளோ தூரம் நம்பியிருக்காரு பாருங்க. அவங்ககிட்ட நான் மறைபொருளாய் அல்ல, வெளியரங்கமாய் பேசுகிறேன். இப்போ மோசே எழுதின புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எத்தனை புக் எழுதினார் மோசே? 5 ஆகமங்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் முதல் ஆகமம் என்னது? ஆதி ஆகமம் இருக்கும்போது மோசேவே இல்லை, யாத்ராகமத்தில் தான் மோசே வராரு. ஆனால் உலகத்தினுடைய கிரியேஷன் அத்தனையும் வெளியரங்கமாய் அவனுக்கு காட்டுகிறார். எப்படி உண்டாகுது, நான் எப்படி படைச்சேன், எப்படி மனுஷனை உண்டாக்கினேன், அவனுக்கு எப்படி எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பாருங்க. இவ்வளத்தையும் அவர் மறைக்கல, அவங்ககிட்ட இவ்வளத்தையும் மறைக்கல. நீங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி எடுத்து பாருங்க, பார்ப்பாட்ட தான் சொல்லியிருப்பார். ஏசாயா கிட்ட கொஞ்சம், சங்கீதக்காரங்கிட்ட கொஞ்சம், யோபு புஸ்தகத்துல இப்படி ஒவ்வொன்றில் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். ஆனா ஆதியாகமத்தில் மட்டும் மொத்த காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருப்பார். டோட்டல் பைபிளுடைய மேப்பும் ஆதியாகமத்துக்குள்ள இருக்கும். இதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனை நம்புவது. இதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனுக்காக வைராக்கியம் பாராட்டுவது. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த இடத்துல இருக்குதா? கர்த்தர் நம்மளை நம்புறாரா? நம்ம போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு உங்களுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட்.
அதை தான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எவ்வளோ பெரியதான ஒரு சாட்சி அவனை பற்றி ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்களேன். இதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். இந்த சம்பவத்துக்கெல்லாம் அதான் பேஸ். நான் அதை சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. அதுதான் அதுக்கு பேஸ். இதுக்கு முந்தின அதிகாரத்தில் இருக்கும். 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும்போது கர்த்தர் 70 பேரை கூட்டு வர சொல்லுவார். 68 பேர் தான் வந்திருப்பாங்க. 68 பேர் மேலேயும் தீர்க்கதரிசன ஆவி வரும். வந்துட்ட உடனே 2 பேர் வந்து பாளையத்துக்குள்ளே இருப்பான். யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்கள் மேல் வந்து ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். இந்த 2 பேர் மேலே தீர்க்க தரிசனம் ஆவி வந்துருச்சு. எங்கே வந்துச்சுன்னா பாளையத்தில் வந்துருச்சு. இவங்க வரல, ஆசாரிப்பு கூட்டத்துக்கிட்ட வரல. நல்லா கவனிங்க, இவங்க மோசே சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு வரல, தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு வரல. ஆனால் எங்கே இருக்கிறாங்க? பாளையத்துக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசன ஆவி ஊற்றப்படுது. இந்த 2 பேர் மேலேயும் ஊற்றப்படுது. யோசுவா சொல்கிறான் மோசையை பார்த்து, அவங்க 2 பேரும் என்ன செய்யுங்க? தடை செய்யுங்க அப்படின்னு. உடனே இதுதான் நம்ம அத்தனை பேரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இப்போ மோசே சொல்லுவான் யோசுவாவை பார்த்து, நீ எதுக்காக வைராக்கியம் பாராட்டுற? எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்க மோசே, உங்கள் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவே இல்லை. அதான் அங்கே அர்த்தம். உங்கள் வார்த்தைக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியல. அப்போ நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொல்லியும் அவன் வரல. ஆனால் என்ன இருக்கு? கீழ்ப்படியாதவனுக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. அங்கே நடக்குது. அவனை பேச வேணான்னு சொல்லுங்க. மோசே சொல்றாரு, இவங்க மட்டும் இல்லை, இஸ்ரவேலில் இருக்கிற அத்தனை பேரும் தீர்க்கதரிசியாய் மாறினால் நலமாக இருக்கும். இந்த ப்ராட் மைண்ட் வருமா? ஒரு லீடருக்கு வருமா? ஒரு 6 லட்சம் பேரை லீட் பண்ணுற லீடர், கர்த்தர் பேசுகிறாரு. அவனை கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. தன் ஸ்தானத்துக்கு ஒருத்தனை கொண்டு வரத்துக்கு எவனுக்காவது ஆசை இருக்குமா? அவன் தான் தீர்க்கதரிசி. கர்த்தர் சொல்கிறாரு, மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி முன்னும் இல்லை பின்னும் இல்லை. அவன் தான் தீர்க்கதரிசி. ஆனால் அவன் சொல்கிறான், நான் மட்டும் இல்லடா, 6 லட்சம் பேரும் தீர்க்க தரிசனம் சொன்னால் நலமாக இருக்கும். இந்த மைண்ட் வரணும், உங்கள் வாழ்க்கையில் வரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரணும், உங்களுடைய ஊழியத்தில் வரணும். நான் தான் என்னுக்குரியது, எனக்கு அப்புறம் யார் வேணாம், அதெல்லாம் இல்லை. அத்தனை பேரும் கர்த்தருக்கு வல்லமையாய் பயன்பட்டால் நலமாயிருக்கும். சபையே ஊழியக்கமாக மாறிட்டாலும் நலமாயிருக்கும். ஆனால் மோசையோட எண்ணம் எப்படி இருக்கு தெரியுமா? நான் மட்டுமல்ல, அத்தனை பேரும் தீர்க்கதரிசியாய் மாறினால் நலமாயிருக்கும். கர்த்தர் ஆக்சுவலாக இது கர்த்தருடைய விஷன். அது ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வர சொல்லும் போதே கர்த்தர் சொன்னது என்னன்னா, ராஜரீக ஆசாரிய ஜாதி. அவங்கள பற்றி சொல்லும்பொழுது ஒரு இடத்துல சொல்லுவார், அவங்க யாரு? ராஜரீக ஆசாரிய பரிசுத்த ஜாதி. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ள, இவங்க ஆசாரிய ராஜ்யம், எல்லாருமே பிரீஸ்ட், எல்லாருமே ராஜ்யபாரம், அத்தனை பேரும் பிரீஸ்ட்ஹுட். அப்படி இருந்தால் நலமாயிருக்கும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். இதைத்தான் மோசே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அத்தனை பேரும் தீர்க்கதரிசியாக இருந்தால் நலமாயிருக்குமே. எல்லாருமே கர்த்தருடைய ஆவி, இந்த ப்ராட் மைண்ட், இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் மாறத் தொடங்குறீங்கன்னு அர்த்தம். இது ஒரு காரியம், ஒரு சம்பவம். உங்களுக்கு அடுத்தவன் மினிஸ்ட்ரியில் வரணும், அடுத்தவன் மேலே வரணுங்கிறதா உங்கள் தாட்டாகவே இருக்கணும். நீங்கள் அப்படி இருக்கணும். நிறைய பேருக்கு என்னென்னா, நம்ம சொல்லி அவன் கேட்கணும், அப்படியே இருக்கணும், கடைசி வரைக்கும் அப்படி இருக்கணும். நான் சொல்கிறேன், நீ கேட்க மாட்டியா? லீடர்ஷிப் வேறு. திருப்பியும் சொல்கிறேன், லீட் பண்ணுறவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். ஆனால் நமக்கு எப்படி தாட் இருக்கணும்னா, நமக்கு கீழே இருக்கிறவன் அடுத்து இன்னும் மேலே வரணும், அடுத்த நிலைமைக்கு வரணும், இந்த தாட் வரணும். நீங்கள் சும்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு. கர்த்தர் இருதயத்தை பார்க்குறாருன்னு இருக்குல்ல, அது சும்மா இருதயத்தை பார்க்குறாருலாம் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை அவர் பார்க்குறாரு. அதுக்கு தக்கதாக தான் கர்த்தர் பதில் கொடுக்குறாரு. அதுக்கு தக்கதாக தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். ஏதோ அவர் கண்டும் காணாதவரை போல இருக்கிறாருலாம் நினச்சிக்காதீங்க. ஒவ்வொரு செலெக்ஷனுக்கு பின்னாடியும், ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும், நான் கர்த்தருக்குள்ள வந்து ஒரு 33 வருஷம் ஆகுது. இந்த 33 வருஷத்தில் நிறைய ஊழியக்காரங்க விசுவாசிகளோட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ அவங்கள கர்த்தர் நடத்தின விதம், யார் யாரை எப்படி நடத்தினார்னு கூட இருந்து பார்க்கறது. சில ஆட்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியக்காரங்க கூட இருப்பாங்க. ஊழியக்காரங்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக அந்த ஊழியக்காரங்கிட்ட அவங்கள புகழ்ந்து பேசுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள போட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க போட்டு கொடுத்தாங்கல்ல, அவன் பெரிய ஆள் ஆகிடுவான். கர்த்தர் அவன் எடுத்து பயன்படுத்திடுவார். இந்த ஒருத்த போட்டு கொடுத்தாமல்ல, அவன் காணாமல் போயிடுவான். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? ஊழியக்காரர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர்கிட்ட நல்ல பேர் வாங்குங்க. அதுதான் கடைசி வரைக்கும் நல்லது. ஊழியக்காரர்கிட்ட நல்ல பேர், நீங்கள் கர்த்தர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டீங்கன்னா ஊழியக்காரர்கிட்ட நல்ல பேர் வந்துடும். ஒருவேளை நீங்கள் கர்த்தர்கிட்ட நல்ல பேர் வாங்கி ஊழியக்காரர்கிட்ட நல்ல பேர் வாங்காட்டியும் பிரச்சனை இல்லை. உயர்த்துகிறவர் கர்த்தர். இன்னைக்கு நிறைய பேரோட தாட் என்னவா இருக்குது? எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும், அவர்கிட்ட நமக்கு மேலே இருக்கிற நல்ல பேர் வாங்கணும், இவர்கிட்ட நல்ல பேர். நீ எவங்கிட்டையும் நல்ல பேர் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அது பிரோஜனமே இல்லை. உன்னை வாழ்த்துறவங்க வாழ்த்துவாங்க, அது வேற விஷயம். ஆனால் நீ கர்த்தருக்கு முன்பாக அவர் இருதயத்தை பார்க்குறாரு. மோசையோட இருதயத்தை வச்சு தான் கர்த்தர் சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். யோசித்து பாருங்க, அரண்மனை வாழ்க்கையை விட வனாந்தர வாழ்க்கையை செலக்ட் பண்ணானோம். நாம எப்படின்னா, வனாந்தர வாழ்க்கையை விட அரண்மனை வாழ்க்கையை செலக்ட் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. அதான் முக்கியம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்னப்பா ஆசீர்வதிக்கிறாரு? ஒரு 3 பெட்ரூமு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
இல்லப்பா இதை விட்டுட்டு ஒரு காட்டுக்குள்ள மலைக்குள்ள பிரைஸ் தி லார்ட், பிசாசு பேசிக்கிட்டே இருக்கு. கர்த்தர் வனாந்தரத்துக்கு போன பிசாசு என் காதுல என்ன செய்யுது சொல்லிட்டே இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், உலகத்தை வெறுக்கணுங்கிறதுல அதான் உங்க உண்மைக்கு தக்கதான முதல் சாட்சி. எதுக்காக வெறுக்கிறீங்க? கர்த்தருக்காக நான் வெறுக்கிறேன். கிறிஸ்துவுக்காக ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க மாட்டோம். கிறிஸ்துவுக்காக ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனா ஆசீர்வாதமாக இருப்பது தான் கிறிஸ்துவுக்கே அடையாளம். நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறத பார்க்குறவங்க தானுங்க நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லுவாங்க. அப்ப பேதுரு பவுல் பட்டதுல என்ன? அப்ப ஸ்தேவான் பட்டது என்ன? இதுதான் மோசேயோடைய உண்மை. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை நான் இப்போ குறையா சொல்லலை, ஆனால் விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோமான்றதான் கேள்வி. சிலர்லாம் பாருங்களேன், விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்கன்னா ஜோம் பண்ணுறேன்பா. ஜோம் பண்ணுறேன் என்ன ஜோம் பண்ணுறேன்? கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காரு, சரி ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா? 15 வருஷமா. ஏன் ஜோம் பண்ணுறீங்க? வீட்டில் விட்டு வர சொல்லியிருக்காரு, வித்து தரித்திரர்களை கொடுக்க சொல்லியிருக்காரு, அது கஷ்டம். பிரைஸ் தி லார்ட். அது இப்படி சொல்லி பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் வெளிநாட்டில் ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அதோடு கூட ஊழியமும் வருது, மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம், அங்கேயே உங்களுக்கு வீடு கொடுக்குறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நான் பட்ட பாடுகளுக்கான வாசல்களை திறந்திருக்கிறார். இவெல்லாம் கிறிஸ்துவுக்காக ஒரு பாடையும் சகிக்க மாட்டான். வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழணும், சாவும் போது சந்தோஷமா சாவணும், செத்த பிறகு பரலோகத்துல போய் சந்தோஷமா இருக்கணும், இப்படியே இருக்கணுமா. ஆனா உட்காரும் போது பவுல் கூட போய் உட்காந்துக்கணுமா. அவன் எழுந்திரிச்சு சாட்சி சொல்லுவான், கிறிஸ்துவின் நிமித்தம் பட்டணம் தோறும் அடிக்கப்பட்டேன், இவர் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் சாப்பிட்டு முடித்தேன். என்னடா சொல்ற? என்ன சாட்சி? பவுலே கேட்பாரு, என் காதுல வேற மாதிரி விழுதுற, நீ என்ன சொன்ன? இதான் உண்மை. போய் உட்காந்து அங்கிருந்து 1ஆம் நூற்றாண்டுலேருந்து அத்தனை பரிசுத்தவான்களும் வரிசையா உட்காந்து, ஒருவேளை இப்படி நடக்காது, நடந்தா சொல்றேன், அத்தனை பரிசுத்தவான்களும் சாட்சி சொல்ல ஆரம்பித்து ஒரு அப்போஸ்தலனும் ஒவ்வொரு தீக்கிரையானவனும் மிஷனரியும் சாட்சி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம என்ன சாட்சி சொல்ல போறோம்? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பாடுகள் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. இப்படித்தான் வசனம் சொல்லுது. பரலோகத்தில் வந்து நிக்கிறவன் அத்தனை பேரை பார்த்து பைபிள் சொல்றது அவர்கள் உபத்திரவத்தின் மத்தியிலிருந்து வந்தவர்கள் தான் சொல்லுது. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு சகிக்க கொஞ்சம் கூட இல்லை. ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வானாலே, ஒரு நாள் வேலையை விட்டா 2000 ரூபாய் போயிருமே, 3000 ரூபாய் போயிருமே. இவங்க எப்படி ஜீவனை கொடுப்பாங்க ஆண்டவருக்கு? அப்புறம் மோசேயை முகமுகமாய் பார்த்தது போல என்னோடு கூட, வசனம் மட்டும் மோசையோடு கூட இருந்தது போல என் கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எப்படி இருப்பாரு? அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா அவங்க கூட இருந்தாரு. நியாயம். நீ தான் எதையுமே விடலையே, எப்படி நம்ம கூட இருப்பாரு? இன்னைக்கு சபையானது ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல்குள்ள வந்துருச்சு. இந்த லைஃப் ஸ்டைல் சரின்ற இடத்துக்கும் வந்துருச்சு. இதை விட்டு வெளியே வரவும் சபைக்கு மனசு இல்லை. ஆனா சபைக்கு பைபிள்ல இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் வேணும். எந்த ஆசீர்வாதம்? மோசே கொடுத்தது வேணும், யோசுவா கொடுத்தது வேணும், எல்லாரும் கொடுத்தது வேணும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் புறஜாதியா இருக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்துச்சு, அவன் அந்நியனும் பரதேசியமா இருந்தான்னு இருக்கு. எங்க இருங்க, பரதேசி மாதிரி கூடாரங்களில் குடி இருந்தான் இருங்க. ஆனா அந்த ஆசீர்வாதம் மட்டும் வேணும். இது என்ன கான்செப்ட்னே புரியல. ஃபில்டர் பண்ணி வெறும் பிளஸ்ஸிங் மட்டும் வேணும், மற்றபடி அவங்க அனுபவிச்ச எதுவுமே வேணானா இது எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஒரு 5-10 மாசம் சேர்த்து ஒரு வீட்டை கட்டி கொடுத்தா, பையன் நீங்க வேணாம் வீடு மட்டும் கொடுத்தானா ஒத்துப்பீங்களா? நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க உருவாக்குறீங்க, கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலும் வேலை செஞ்சு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு கொடுக்குறீங்க. பையன் சொல்றான், இல்லை பொண்ணு சொல்லுது, இந்த ஆசீர்வாதம் போதும், நீங்க வேண்டாம் எங்களுக்கு. நாங்க பாடுபட்டதுனால தான் இது உங்களுக்கு கிடைச்சிச்சு. அப்பா அம்மா வேணாம். நீங்க என்ன சொல்றீங்க? அதை பார்த்து ஈவிரக்கம் இல்லாதவங்க அப்பா அம்மாவை தூக்கி போட்டாங்க, வீடு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க சொல்றீங்களா இல்லையா? அப்போ பாடுகளே வேண்டாம், வெறும் ஆசீர்வாதம் தான் வேணும்னா இது என்ன கான்செப்ட்ல வந்து சேரும்? கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்தால்தான் கிறிஸ்துவுக்கான ஆசீர்வாதமும் வரும். இன்னைக்கு மோசே வாங்கின சாட்சியை சபை வாங்கணும், ஆண்டவர்கிட்ட வாங்கணும். அது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவராவது கேட்கணும். நீங்க பாருங்க, மோசேயை எந்த இடத்துலாவது ஆண்டவர் எகிப்தை விட்டு வான்னு சொன்னது இருக்குதா பாருங்க. கர்த்தர் முதல்ல எங்க சந்திச்சாரு? மோசேயை முதல்ல எங்க சந்திச்சாரு? ஓரே மலையில மீதியான் தேசத்துக்கிட்ட அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது சந்திச்சாரு. கரெக்ட் தானே? அதுக்கு முன்னாடி 40 வருஷம் இருந்தால எங்கேயாவது மோசையை சந்திச்சாருன்னு இருக்கா அந்த 40 வருஷத்துல? ஆனா இந்த வசனம் இருக்குல்ல, எபிரேயர் 11, 24, 25, அவன் எகிப்தில் இருக்கும் போதே நடந்ததுன்னு இருக்கு. அப்படிதானே இருக்கு? மோசே விசுவாசத்தில் பெரியவனான போது பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை, நல்லா கவனிங்க, இதெல்லாம் அவன் எகிப்தில் இருக்கும் போது கர்த்தர் சொல்லவே இல்லை. அவன் விசுவாசத்தில் பெரியவனான போது அவனுக்கே தெரியுது, எகிப்து அல்ல நம்ம திட்டம் கானான். இல்லைங்க, கானான் வனாந்தரம் இருந்துட்டு போகுது. இல்லை கானானுக்கு போனா நீ எபிரேயனா இருந்தால் அடிமையாக இருக்கணும், இருந்துட்டு போகுது. அப்போ அரண்மனையில் இருக்கிற எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது, இருந்துட்டு போகுது. நீ இங்கே இருக்கிற கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கணும், இருந்துட்டு போகுது. ஏன்? என்னுடைய அச்சீவ்மெண்ட் கானான் மட்டும், இனி வரும் பலன் மேல் நோக்கமாக்கி. அப்போ எதையுமே விடாம இதுவும் வச்சுப்பேன், அதுவும் அந்த ஆசீர்வாதமும் வேணும், இதையும் வச்சுப்பேன். ஒன்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசத்தை நான் சொல்லிடுறேன், அதை கை கொள்றது கை கொள்ளாதது உங்க இஷ்டத்தான் இருக்கு. ஏன்னா சத்தியத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ, சத்தியத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ. செய்யறதே செய்யாதது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, கர்த்தர் உங்களை அழைச்சதுனால தான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறார். இல்லைன்னா இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரவே வராது, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது.
ஏன் கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாருன்னா, உங்களை குறித்து பிதாவுக்கு முன்பாக அவர் சாட்சி கொடுக்க விரும்புகிறார். மோசேக்கு மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் முன்னாடியில சாட்சி கொடுத்தாரு. ஆனா உங்களுக்கு எனக்கும் கொடுத்து பூமியில யாருக்கு முன்னாடி கொடுக்குறாருங்கிறது ரெண்டாவது. கண்டிப்பாக வசனம் சொல்லுது, நம்முடைய நாமத்தை எங்க சொல்வாரா? பிதாவுக்கு முன்பாக உடைய நாமத்தை நான் கூறுவேன். இந்த சாட்சியை நீங்க பிதாவுக்கு முன்னாடி வாங்கணும்னா இதை செய்யாம வாங்கவே முடியாது. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நியமிச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா நீங்கள் சில காரியங்களை விட்டுவிடத்தான் வேணும். விட்டுவிட்டால் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். பிதா கிட்ட சொல்வாரு, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா.